வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணித அறிவியல். இதில் தேடல் அப்படிங்கிறதே முடிவடையாத ஒன்று. தேட புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான டூலாக யூஸ் ஆகிட்டுருக்கும். இந்த ஜோதிடத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம் அதுதான் பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக வர்றது ராசியும் லக்னமும். இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்து தான் ஒரு மனிதர்களுடைய மனதையும் குணத்தையும் வாழ்க்கை அமைப்பையும் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்த நிலைகளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு அமையுது, எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி. அதாவது போன பதிவுகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதனுடைய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் அது வெளியிலையோ மற்றவங்களுக்கோ தவறாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நமக்கு அது தவறாக இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒத்து போக செய்யும், இல்லைன்னா ஒத்து போக செய்யாது. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராசியும் லக்னமும் தான். இதைத்தான் ஜோதிடத்தில் விதி மதி கதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை விதி கெட்டால் மதியப்பார், மதி கெட்டால் விதியப்பார் அப்படிங்கிற பழமொழிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த முரண்பாடுகள்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ராசியும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எல்லா ராசி லக்ன காம்பினேஷன்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மிதுன ராசி மேஷ லக்னம். இந்த மிதுன ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க சமயோகித புத்திசாலிகளாக இருப்பாங்க. நல்ல பேச்சாற்றல், பேச்சு திறமை உடையவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவங்க ஜென்ரலாகவே எப்பவுமே ரொம்ப கேஷுவலாக இருக்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் காரியம்னு வந்துட்டால் தடாலடியாக இவங்க இறங்கிடுவாங்க, எதையும் யோசிக்க மாட்டாங்க. அதாவது வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இவங்களும். பெரும்பாலும் இவங்களுடைய மனமாகட்டும் புத்தி ஆகட்டும் ரொம்பவுமே பொறுமையாக நிதானமாகத்தான் வேலை செய்யும். இவங்க எப்போவுமே முதல்ல சூழ்நிலைகளை கிராப் பண்ணிப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்களுடைய ஆக்ஷன் ரியாக்ஷன் எல்லாமே இருக்கும். சும்மா என்னமோ வந்தோம் போனோம் எதையோ செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. எல்லாமே பெரும்பாலும் பக்கா பிளானிங்காக தான் இருக்கும். பட் அதுவுமே எல்லாமே சூழ்நிலையை பேஸ் பண்ணதாக தான் இருக்கும். அதனால தான் இவங்களை சமயோகித புத்திசாலிகள் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாகவே மிதுனம் அப்படிங்கிறது பேச்சுக்கு பேர் போன ஒரு ராசி. பேச்சில் அவங்கள மாதிரியான சாமர்த்தியசாலிகள் யாரும் கிடையாது. அவங்களுக்கு சரளமாக வரும். ஸோ இந்த மிதுன ராசியோடு இந்த மேஷ லக்னமும் சேரும் பொழுது இது இன்னும் இவங்களுக்கு கூடுதலாக வேலை செய்யும்னு சொல்லலாம். அதாவது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்களை சொன்னாங்கன்னா அது உண்மையாக அப்படியே நம்புற மாதிரியே இருக்கும். ஆனால் அதெல்லாம் உண்மையிலேயே உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனால் அவங்க அதை சொல்லும்போது மற்றவங்களால் நிராகரிக்கவே முடியாது. அந்த மாதிரி அவங்க சாமர்த்தியமாக பேசுவாங்க. அது உண்மையிலேயே ஒரு பெரிய திறமை தான். அது அவங்களுடைய ஆற்றலாக வெளிப்படுது. இது இந்த மிதுன ராசி மேஷ லக்னத்துக்கு முழுவதுமாக வேலை செய்யும். ஸோ இந்த ஒரு ஆற்றலை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட சுய ஜாதக அமைப்புகள் சொல்லும். பட் எது எப்படியோ இவங்களுக்குள்ள இந்த ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறது உறுதி. மிதுன ராசி மேஷ லக்னத்தினுடைய முரண்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க பெரும்பாலும்
பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் தான் இருப்பாங்க. அதாவது மற்றவங்க விஷயங்களில் தன்னுடைய தேவை, தன்னுடைய குறிக்கோளுக்கு, தன்னுடைய லட்சியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. ஸோ அதற்காக இவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளே இருக்கும். அதாவது நிஜம் அப்படிங்கிறது வேறு, யதார்த்தம் அப்படிங்கிறது வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த மிதுன ராசி மேஷ லக்னத்தை சேர்ந்தவங்க எப்போவுமே இந்த யதார்த்தத்தை தேடி தான் போவாங்க. அதனால் இவங்களுடைய அணுகுமுறைகளாகட்டும் அல்லது இவங்களுடைய மைண்ட் செட்டே ஆகட்டும் கொஞ்சம் முரண்பாடாக தான் இருக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும் பொழுது. உண்மையிலேயே அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது யாராலுமே யோசிக்கவே முடியாது. பல நேரங்களில் அது அவங்களுக்கே தெரியாது அப்படிங்கிறதுலாம் உண்மை. ஏன்னா இயற்கையாகவே இவங்க ஒரு தேடல் மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய லட்சியங்களை நோக்கி ஏதோ ஒரு ஆராய்ச்சியிலேயே இருப்பாங்க. இதை செஞ்சு அப்படி போயிடலாமா, அதை செஞ்சு இப்படி ஆயிடலாமா அப்படிங்கிற மாதிரியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க, எதையாச்சும் ஒன்று தேடிட்டு துரத்திட்டு. இப்போது பல நேரங்களில் ஒரு ஸ்டடினஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கே இருக்காது. ஒரு புரியாத புதிர்களை தேடி போகக்கூடிய வாழ்க்கை நிலை அல்லது மனோநிலை தான் இவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருது. அதனால் இவங்க பெரும்பாலும் தன்னுடைய விஷயங்களை காட்டிலும் மற்றவங்களுடைய விஷயங்களில் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமல் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட அது இருந்தாலும் இல்லாத மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்குள்ள ஆழமாக இருந்தாலுமே அதை என்றைக்குமே வெளிக்காட்டவே மாட்டாங்க. எல்லா உறவுகளுமே அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. என்னதான் கேர் அண்ட் அஃபெக்ஷன் இருந்தாலும் அதை என்றைக்குமே எஸ்டாப்ளிஷ் பண்ணவே மாட்டாங்க. முதல்ல வேலையை பார்ப்போம், அப்புறம் மற்ற விஷயங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இது பல நேரங்களில் இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய முரண்பாடுகளை ஏற்படுத்திடும். ஆனால் இங்கே ஒரு வினோதமான அல்லது வேடிக்கையான விஷயம் என்னென்னா, பலரும் அவங்களுடைய தேவைக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக இவங்களை அணுகி வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது இயற்கையாகவே ஏற்பட்டுடும். ஸோ என்ன தான் இவங்க சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோ, இல்லை நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஒதுங்கி போனாலும் மற்றவங்க விடமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் பல நேரங்களில் முரண்பாடுகளாகவே இருக்கும். அண்ட் பெரும்பாலும் இவங்களை சுற்றி இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் இவங்களும் மற்றவங்களுடைய காரியங்களுக்கு அதிகமாக ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். உண்மையிலே இவங்க தன்னுடைய காரியத்துக்காக வெளியில் அடிக்கடி போகிறாங்களோ இல்லையோ, மற்றவங்களுடைய காரியங்களுக்காக அதிகமாக வெளியில் போயிட்டு வருவாங்க. சில நேரங்களில் இவங்களுடைய ஜீவன அமைப்புகளே இந்த மாதிரியான நிலைகளுக்கு தள்ளப்படும். அதாவது இந்த சேல்ஸோ இல்லை மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களே இவங்களுடைய ஜீவனமாக அமையலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் இவங்க மற்றவங்களுக்காக நிறைய ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. அண்ட் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி மேஷ லக்னத்தை சார்ந்தவங்க எப்போவுமே வெளியில் போகிறதுக்கு தொடர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஓகே தான். பட் இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு நிலைத்தன்மை அப்படிங்கிறதே கிடைக்காது. பழைய பேச்சுவாக்கள் சொல்ல ஓடி ஓடி ஓடா தேஞ்சது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி சூழ்நிலைகளை இவங்க அதிகமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். காரணம் இயற்கையாகவே மக்களுடைய குணம் என்ன அப்படின்னா, அவங்கவுங்களுடைய தேவை முடிஞ்சுது அப்படின்னா கை கழுவி விடுறது தான். யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் கொஞ்சம் நன்றி உணர்வோடு இருப்பாங்க. காரணம் இதெல்லாம் கலியுகம், இது இப்படித்தான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இங்கே மிதுன ராசி மேஷ லக்னம் அப்படின்னு வரும்போது மற்றவங்களுடைய தேவைக்காகவே இவங்க ஓடிக்கொண்டு இருக்காங்க. அதில் பலரும் பயனடைகிறாங்க, அதில் இவங்களும் கொஞ்சம் பயனடைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சில போதாத காலங்கள், ஆகாத கால நேரங்கள், சூழ்நிலைகள்லாம் வரும்பொழுது மற்றவங்க இவங்களை ஈஸியாக ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஈவன் இவங்க மேலே நியாயமே இருந்தாலும் கூட அதை ப்ரூவ் பண்ண முடியாதபடி சில சிக்கல்கள்லாம் கொண்டுட்டு விடும். ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்காக நம்ம எவ்வளோலாம் செஞ்சுருக்கோம், ஆனால் இவங்கப்பா நம்மகிட்ட இப்படி இருக்காங்க, இப்படி பேசுகிறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு மற்றவங்களை நினச்சி தனக்காக வருந்த வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். ஸோ இதெல்லாமே இவங்களுடைய வாழ்க்கையின் முரண்பாடுகளாகவே இருக்கும். அதாவது தன்னுடைய தேவைக்காக வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க மற்றவங்களுடைய தேவைக்காக ஓடி தன்னுடையும் தொலைக்கக்கூடிய நிலை. சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான்.
இதில் சுய ஜாதகம் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகளை அவங்க அடிக்கடி ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லாமல் இடையிலேயே அதை சுதாரிச்சுட்டு வெளில வந்துடுவாங்க. ஒருவேளை சுய ஜாதகம் இவங்களுக்கு சரியாக கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இது சார்ந்த மனவேதனைகள் இவங்களுக்கு அதிகமாக அது ஏற்படுத்திடும். ஆனாலும் விட்டில் பூச்சி கதை மாதிரி திரும்ப திரும்ப என்ன நடந்தாலும் இவங்க செய்கிற விஷயங்களை நிறுத்த மாட்டாங்க. அதே விஷயத்தை தொடர்ச்சியாக இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட இவங்களுக்கான ஒரு புரியாத அடிக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இயற்கையாகவே பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க தான். ஆனால் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு சுத்தமாக இருக்காது. குடும்ப தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்கிறவங்க குடும்ப உறவுகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது அப்படிங்கிற சூழ்நிலைகள் தான் அவங்களுக்கு அதிகம். அண்ட் மிதுன ராசி மேஷ லக்னம் அப்படிங்கும்பொழுது குடும்பத்தை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. குடும்ப உறவுகள் மேலே எதிர்பார்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் ஜென்ரலாக இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே இவங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக வேலை செய்யும் அந்த அளவுக்கு அது அவங்களுக்கு பாதகமாகவும் வேலை செய்யும். இயற்கையாகவே இவங்கெல்லாம் உடன்பிறப்புகளை கையில் வச்சு தாங்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. இவங்களுடைய இளமை காலம், குழந்தை காலம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகளோடு சேர்ந்து மகிழ்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது என்னதான் பாசப்பிணைப்போடு இருந்தாலும் அந்த உறவு நிலைகளில் சில விரிசல்கள், சங்கடங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். பட் திரும்பவும் இங்கே அதுவும் விட்டில் பூச்சி கதை தான். என்னதான் சூழ்நிலைகள் ஒத்து வரல அப்படின்னாலும் இவங்களுடைய மனமானது என்றைக்கும் அவங்களை விட்டு கொடுக்கவே கொடுக்காது. ஆனால் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருக்கும். அதாவது இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு ஏற்றபடி ஒரு வாழ்க்கை துணை அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களை புரிஞ்சிட்டு நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையாகவும் அவங்க இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த புரிந்துணர்வு இல்லைன்னா அமைப்புகள்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்படியோ எல்லாமே இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஜென்ரலாகவே இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது இந்த திருமண உறவுகள், வாழ்க்கை துறை சார்ந்த விஷயங்களில் கிட்டத்தட்ட ஒரு 90% ஃபேவரபுளாக தான் எப்போவுமே இருக்கும். ஒரு 10% தான் சுய ஜாதக ரீதியாக திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அடிபடும். அண்ட் இந்த ராசி மேஷ லக்னத்தோடு சேரும்பொழுது இன்னும் சிறப்பு பெற்றதாகவே இருக்கும். உண்மையிலே வாழ்க்கை துணைக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். என்னதான் பிரச்சனை சங்கடங்கள் வந்தாலும் அதை பேசியே கரெக்ட் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இவங்களுக்கும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இருக்கும். பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க ஜென்ரலாகவே குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கிறது மிகவும் குறைவு. மற்றவங்களுடைய தேவைக்காக இவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த கணவன் மனைவி உறவுகளில் கூட பல நேரங்களில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத நிலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பார்த்தீங்கன்னா வெளி இடங்களுக்கு அதிகமாக போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஆசை அதிகமாக இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க. நிறைய புதிய இடங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுடைய வாழ்க்கை துணை என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மற்றவங்களுக்காகலாம் ஓடுறாங்க, ஆனால் நமக்கு வேண்டி எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க, நம்ம கூட எங்கேயும் வர மாட்டேங்கிறாங்க, போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இயங்கவோ அல்லது குறை சொல்லவோ வச்சிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் திருமண வாழ்க்கையில் முரண்பாடுகளாக அமையும். அதாவது எல்லாமே இருக்குது, குறிப்பாக எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் வாழ்க்கை நிலை போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் இவங்க கொஞ்சம் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணால் தான் அந்த திருமண வாழ்க்கையில் சலிப்புகள் இல்லாமல் இருக்கும். அண்ட் பெற்றோர்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான். பெருசாலாம் குற்றம் குறை சொல்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. கிளியராக சொல்லணும்னா இந்த மிதுன ராசி மேஷ லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய பெற்றோர்களும் சரி அவங்களுடைய குழந்தைகளும் சரி இவங்க போய் அவங்கள பார்த்துக்கணுங்கிற அவசியம் ஏற்படுறது. அவங்கள பார்த்துப்பாங்க. அதுக்காக இவங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஆனாலும் அவங்களையே பார்த்துக்கொள்ளக்கூடிய நிலை என்பது எப்போவுமே இருக்கும். அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை. பட் இதுவே கூட பல வீடுகளில் பிரச்சனையாக இருக்கும். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது சார்ந்த காரசாரமான விவாதங்கள், பேச்சுவார்த்தைகள், முரண்பட்ட கருத்துக்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறையவே உங்களுடைய குடும்பங்கள் இருக்கும். உன்னை நம்பி நான் கிடையாது, என்ன நம்பி நீ கிடையாது அப்படின்னாலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அடிக்கடி பேசலை அப்படின்னாலும் கூட அவங்களுக்குள்ள அந்த உணர்வுகள், அந்த தாக்கங்கள் அதிகமாகவே இருக்கும். அதனால் அவங்கவுங்கள பார்த்துப்பாங்க.
உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே இவங்களுக்கு நல்லபடியாகவே அமையும். ஜென்ரலாகவே இந்த மிதுன ராசி மேஷ லக்னம் அப்படின்னா முன்னாடியே சொன்னேன், தன்னுடைய தேவைக்காக இவங்க வாழ்ந்தாலும் மற்றவங்களுடைய தேவைக்காக தான் ஓடிக்கொண்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அதிகமாகவே இருக்கும். ஸோ இவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள்லாம் வாலண்டியராகவே அவங்க மூக்கு நுழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் நண்பர்களுடைய காரியங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் பிரச்சனை என்னென்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்கவுங்க காரியம் முடிஞ்சது அப்படின்னா கை கழுவக்கூடிய நிலை அப்படிங்கிறது உண்டு. அது இந்த போதாத காலகட்டங்கள் ஆகாத காலகட்டங்கள் வந்துச்சுன்னா இது அதிகமாக நடைபெறும். ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் மட்டும் இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையெல்லாம் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அது இவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடும். என்னதான் நல்லதையே செஞ்சாலும் அது கெட்டது அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதெல்லாம் இவங்க கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். அண்ட் ஜென்ரலாகவே இந்த மிதுன ராசி மேஷ லக்னம் அப்படிங்கும்பொழுது ஆன்மீக தொடர்புடைய விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் இவங்க சுற்றி இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனை மேலோங்கியவங்களாக இருப்பாங்க. எப்போவுமே ஏதாவது கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது, ஆன்மீக நிமித்தமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் காரியங்களை செஞ்சு கொண்டே இருக்கு. இந்த மாதிரியான ஆட்களுடைய பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ மற்றவங்களோடு சேர்ந்து இந்த தீர்த்த யாத்திரை, புனித யாத்திரை இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள், அதுவும் குறிப்பாக மற்றவங்களோடு சேர்ந்து வெளியில் ட்ராவல் பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களுடைய வயது முதிர்ந்த காலத்தில்னால் பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாகவும் செய்யும். ஸோ இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, தவறும் கிடையாது. பட் முரண்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது சிலர்லாம் பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயே இந்த ஆன்மீக விஷயங்கள் காரியங்களை ஈடுபாடுகளை காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்குள்ளேயே மூழ்கி இருக்கவும் ஆரம்பிச்சிடுவாங்க. மற்ற விஷயங்களை கண்ணும் காணாமலும் விட்டுடுவாங்க. ஸோ சுய ஜாதக ரீதியாக இந்த ஆன்மீக கிரகங்களுடைய தொடர்புகள் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இளம் வயதிலே இவங்க சன்னியாசியாகவும் மாற ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை அப்படின்னா சந்நியாச வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறதே மாறி எல்லாமே இருக்கும். ஆனால் இவங்க ஒரு பற்றற்றவங்க மாதிரி சன்னியாசிகள் போல் அப்படியே எல்லாத்துலேயும் பட்டும்படாமல் அமைதியாக சாந்தமாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முரண்பாடுகளாக அமையும். அதாவது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆகிடும். ஸோ இதெல்லாம் இவங்க கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த மேஷ லக்னம் மிதுன ராசி அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகுந்த சாமர்த்தியசாலிகள். இவங்களுக்கு அனுபவ அறிவு அப்படிங்கிறது அதிகம். நிறைய இடங்களுக்கு இவங்க போயிட்டு வரக்கூடிய நிலை இருக்கிறதுனால நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் ஈஸியாக அவங்க தெரிஞ்சுப்பாங்க. பட் என்னதான் அனுபவசாலிகளாக இருந்தாலும் அதையெல்லாம் இவங்களுக்காக சரியான முறையில் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுடைய வாழ்க்கை நிலை என்பது அடங்கி இருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.